வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத்தில் போலி 20 தீனார் நோட்டுகளை தயாரித்த ஒருவரை போலீசார் கைது செய்தனர். பொது குற்ற புலனாய்வுத்துறை குறிப்பாக கள்ள நோட்டு மற்றும் மோசடி குற்றங்களை தடுப்பதற்கான துறையின் இலக்கு விசாரணையை தொடர்ந்து குவைத் அதிகாரிகள் போலியான 20 தீனார் குவைத் ரூபாய் நோட்டுகளை புழக்கத்தில் விட்ட சந்தேக நபரை கைது செய்திருக்கின்றனர். கைதான் காவல் நிலையத்தில் 2 தனித்தனி புகார்கள் பதிவு செய்யப்பட்டதை அடுத்து அந்த பகுதியில் போலி நாணயத்தால் புழக்கம் இருப்பதாக அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். தீவிர விசாரணைகள் மூலம் சந்தேக நபரை அடையாளம் கண்டு சட்டப்பூர்வமாக கைது செய்திருக்கின்றனர். கைது செய்யப்பட்ட நேரத்தில் அவர் போதைப்பொருள் உபகரணங்களை வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. விசாரணையில் சந்தேக நபர் 2 புகார்கள் மட்டுமல்ல, பல்வேறு அலுவலகங்களில் இதே போன்ற பல குற்றங்களையும் செய்ததாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார். சபா அல் அஹமத் கடல் நகர பகுதியில் அமைந்துள்ள தனது குடும்பத்தின் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அதிநவீன உபகரணங்களை பயன்படுத்தி கள்ள நோட்டுகளை தானாக தயாரித்ததாகவும் அங்கு அவர் அதிக அளவு போலி நாணயங்களை சேமித்து வைத்திருந்ததாகவும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அந்த விடுதியை முழுமையாக சோதனை செய்தபோது ஸ்கேனர்கள் பொருத்தப்பட்ட 20க்கும் மேற்பட்ட அச்சு இயந்திரங்கள், டசன் கணக்கான மைகள் மற்றும் சாயங்கள், காகித வெட்டிகள், ஆயிரக்கணக்கான பயன்படுத்த தயாராக உள்ள போலி ரூபாய் நோட்டுகள், உற்பத்தியில் உள்ள நூற்றுக்கணக்கான போலி லேபிள்கள், ரசாயன பொருட்கள் மற்றும் போதைப்பொருள் சாதனங்கள் உள்ளிட்ட விரிவான போலி நடவடிக்கை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக சந்தேக நபர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார். குவைத்தில் அதிநவீன கள்ளச்சாராய விற்பனை நடவடிக்கை நடத்தியதற்காக 2 ஆசிரியர்கள் கைது. சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிரான ஒரு பெரிய நடவடிக்கையாக குவைத்தின் குற்றவியல் பாதுகாப்புத்துறை பார் அல் அப்தாலி பகுதியில் 2 ஆசிய நாட்டினரால் நடத்தப்பட்ட ஒரு பெரிய அளவிலான உள்ளூர் மதுபான தொழிற்சாலையை அகற்றி உள்ளதாக உள்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கின்றது. போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பொதுத்துறையால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ஒரு அதிநவீன மதுபான உற்பத்தி மற்றும் பாட்டில் தொழிற்சாலையை நடத்தி வந்திருக்கின்றனர். உள்ளூர் மதுபானங்களை இறக்குமதி செய்யப்பட்ட பிராண்டுகளாக போலியாக சந்தைப்படுத்த இருவரும் மேம்பட்ட உபகரணங்கள் மற்றும் போலி லேபிள்களை பயன்படுத்தியதாக அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். இந்த நடவடிக்கையின் போது பாதுகாப்பு படையினர் உயர் தொழில்நுட்ப பாட்டில் இயந்திரங்கள், தொழில்துறை தர அச்சகங்கள் மற்றும் கணிசமான அளவு போலி பிராண்ட் லேபிள்களை கைப்பற்றியிருக்கின்றனர். வாங்குபவர்களை ஏமாற்றவும், சட்டவிரோத மதுபானங்களை முறையான இறக்குமதி செய்யப்பட்ட மதுபானங்களாக மாற்றவும் பயன்படுத்தப்படும் கருவிகள், சந்தேக நபர்கள் பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து பொருட்களுடன் சட்ட நடவடிக்கைகளுக்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அனுப்பப்பட்டிருக்கின்றனர். சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதையும் பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்ட தொடர்ச்சியான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கான தனது உறுதிப்பாட்டை உள்துறை அமைச்சகம் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றது. பாகிஸ்தானிய மகன் குவைத்தில் தந்தையை கத்தரிக்கோலால் குத்தி கொலை. பர்வானியா கவர்னரேட்டில் 20 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் பாகிஸ்தானிய நபர் சிகரெட்டுக்காக தனது சொந்த தந்தையை கொடூரமாக கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஒரு வாரத்திற்கு முன்பு நடந்த இந்த அதிர்ச்சியூட்டும் குற்றம் ஒரு ஜோடி கத்தரிக்கோலை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. மகன் தனது தந்தையை பலமுறை குத்தி காயங்களுக்கு உள்ளாக்கும் வரை, இறக்கும் வரை அவர் குத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த வழக்கு பல நாட்கள் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. நன்றியற்றவராகவும் அடங்காதவராகவும் விவரிக்கப்பட்ட மகனை அதிகாரிகள் இறுதியில் கைது செய்து மத்திய சிறைக்கு மாற்றியிருக்கின்றனர். சிகரெட் போன்ற ஒரு சாதாரணமான பொருளுக்காக தந்தையை கொன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 36.96 குவைத் தீனார்கள் ஆகும். 22 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 33.89 குவைத் தீனார்கள் ஆகும். 21 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 32.34 குவைத் தீனார்கள் ஆகும். 18 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 27.72 குவைத் தீனார்கள் ஆகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 290.11 இந்தியன் ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 989.02 இலங்கை ரூபாய்கள் ஆகும்.
ஒரு குவைத் தீனாரின் பங்களாதேசி பெறுமதி 398.09 பங்களாதேசி டகாஸ் ஆகும்.